ஹலோ வணக்கம் 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 my dear பசங்களா. I hope all of you are excited. How many of you are aware of what I am going to talk about today? So இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு தெரியுமாடா? நீங்களாம் இந்த வீடியோட டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. This is a huge inspiration and motivational moment பசங்களா. இன்னைக்கு நியூஸ் வந்து when I heard I felt so proud. யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நியூஸ் தெரியும்? இன்னைக்கு அகடமிக்ஸில் இந்தியா ஒரு பெரிய சாதனை we have achieved something so great that all of us should celebrate. Are you all aware? So பசங்களா, இன்டர்நேஷ்னல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. I hope you are aware of it. நம்மளோட இந்தியன் got world first rank. Our Indian team got world level in international physics olympiad first place, first rank. So எல்லா டீம்லயும் 5 பேர் 6 பேர் போவாங்க. ஓகே, எல்லா டீம்லயும் there are 5 people and நம்ம physics olympiadல எல்லா 5 பசங்களும் they got gold medal in international physics olympiad. இந்தியன் டீம்ல ரெப்ரசன்ட் பண்ண எல்லா 5 பேருமே they got gold medal and we got international rank 1. and அதுல எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் got the gold medal and he got India's highest score. வேற லெவலடா. வேதாந்தல படிக்கிற ஒரு பையன் எது இந்தியன் நேஷனல் லெவல் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல the toughest exam for school going students. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒலிம்பியாட் படி தெரியாட்டி போய் பாருங்கடா. ஓகே, ஒலிம்பியாட் படி தெரியாட்டி ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் செக் இட். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் ரிதேஷ் ஹேஸ் காட் த கோல்ட் மெடல் அண்ட் த ஹையஸ்ட் ஸ்கோர் அமாங் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் இயர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட். பசங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன்டா. ஏன்னா ஒலிம்பியாட்ஸ்ன்றது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃபஸ்ட் எக்ஸாம். ஜேஇ நீட்லாம் ஒன்றுமே இல்லை. ஒலிம்பியாட் இஸ் த டஃபஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கே தம்பி தங்கச்சி 6th 7th 8th 9th 10th படிச்சாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க டு ஸ்டடி ஃபார் ஒலிம்பியாட்ஸ், டு ப்ரிப்பேர். ரேங்க் எடுப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, அதெல்லாம் செகண்டரி. அட்லீஸ்ட் சப்ஜெக்டை சந்தோஷமா படிக்க விரும்புவாங்கடா. they'll get exposed to great things. ஏன்னா பசங்களா, there are levels to education. ஸோ நீ ஸ்கூலில் படிக்கிறது பேசிக்ஸ், அதுக்கு மேலே ஒரு உலகமே இருக்குடா. அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. அண்ட் ஐ ஃபீல் வெரி பேட். ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, அவ்வளோ விஷயம் அவேர்னஸ் இருந்துமே நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்கூல் லெவல் இஸ் பேசிக் பசங்களா. அதுக்கு மேலே ஒரு என்டையர் வேர்ல்ட் இஸ் தேர் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ அதில் தான் இந்த ஜேஇ, நீட்டு, ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் நம்மளோட ஒலிம்பியாட்ஸ்லாம் வரும். ஸோ ஒலிம்பியாட் வந்து இந்தியாவிலே 6 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. யோசித்து பாரு, 5 to 6 மெம்பர் டீம், இந்தியன் டீம். எவ்வளோ கஷ்டம்டா. இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடி மக்கள், அதில் 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆவாங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கும் யோசித்து பார். அதில் செலக்ட் ஆகி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி எந்த ஊருக்கு, இது வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட்ல இட் வில் ஹேப்பன் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரி. ஒரு வருஷம் ஒரு கண்ட்ரியில் நடக்கும். ரஷ்யா, பிரேசில், இங்கிலாந்து, யூஎஸ்ஏ, சைனா, அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒரு கண்ட்ரியில் நடக்கும். இந்த வருஷம் இட் ஹேப்பன் இன் கொலம்பியா, புக்காராமாங்கா, அதான் அந்த இடம் பேர். ஸோ அந்த கொலம்பியாவில் ஒரு இடத்துல நடந்தது. அதில் இன்னைக்கு வந்து சந்தோஷமான நியூஸ் இஸ் இந்தியன் டீம் காட் இன்டர்நேஷனல், உலக அளவில் ஃபர்ஸ்ட் ரேங்க். அண்ட் அதில் one of our student has been the major reason he got the highest score பசங்களா in entire Indian contingent. Okay, so இவன் வந்து ரிதேஷ் ஆனந்த் பெந்தாலே, he studied with us. எங்களோட 3 வருஷம் படிச்சான். 9th லேருந்து 10th 11th 12th 3 years he worked with us, especially physicsக்கு மெயினா. physicsக்கு வேதாந்தில one of the greatest teachers is there, சந்தன் சார். அவரோட ஸ்டூடெண்ட் தான் இந்த பையன். அவர் தான் நம்மளோட ஏகலவ்யா பேட்ச்லலாம் டீச் பண்ணுவார். அண்ட் இது நம்ம ரிதேஷோட 2வது கோல்ட் மெடல். He won the gold medal last year also.
பேக் டு பேக் 11th கோல்டு மெடல் 12th கோல்டு மெடல். யோசித்து பாருங்கடா, கிரேசி அச்சீவ்மெண்ட். இவனுக்குலாம் எம்ஐடிலேருந்து கால் வரும் 100%. நீ வேணா பாரு, நான் முன்கூட்டியே சொல்றேன் இது நடக்கும் பசங்களா. இப்போ இந்த பையன் ஜேஇ அட்வான்ஸ்ல he got all India rank 18. ஜேஇ அட்வான்ஸ்ல all India rank 18. so he got obviously IIT பாம்பேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிரும். ஆனால் எம்ஐடிலையும் இவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எம்ஐடி கிடைச்சா மேபி he might go there. that's what usually toppers do. ஸோ இதான் அந்த பையன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து 2வது கோல்டு பசங்களா இவனுக்கு, இந்த பையனுக்கு 2வது பேக் டு பேக் கோல்டு மெடல். ஸோ ஐபிஹெச்ஓ கோல்டு மெடலிஸ்ட், போன வருஷமும் ஐபிஹெச்ஓ கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கு முன்னாடி ஏஷியன் பிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல he got silver medal and JEE advance he got all India rank 18. and இதான் இந்தியன் டீம். பாத்தீங்களா, இந்தியன் டீம்ல 5 பேருமே கோல்டு மெடல். இந்தியன் டீம்ல all 5 students won gold medal and India got rank 1 in the world. இதெல்லாம் we have to be super proud of it ரா. ஏன்னா ஒலிம்பிக்ஸ்ல நீரஜ் சோப்ரா ஞாபகம் இருக்கடா? யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? நீரஜ் சோப்ரா அன்னைக்கு வந்து ஜாவலின் த்ரோல கோல்டு மெடல் வாங்குறப்போ இந்தியாவே கொண்டாடுச்சு. டிட் யூ ஃபீல் தட்? நீங்களாம் மேபி 6th 5th படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களாம் மேபி யூ வில் பி இன் 6th standard 7th standard 8th standard when நீரஜ் சோப்ரா won gold medal entire country celebrated டா. ஸோ அது போல இதுவும் ஒலிம்பிக்ஸ் மாதிரிதான்டா, படிப்புக்கு ஒலிம்பிக்ஸ். அந்த படிப்புக்குன்ற ஒலிம்பிக்ஸ்ல பிசிக்ஸ்ல இந்தியா இஸ் வேர்ல்ட்லே நம்பர் 1. அண்ட் பிசிக்ஸ் தான் எல்லா ரிசர்ச்சுக்கும் எல்லா பெரிய பெரிய கண்டுபிடிப்புக்கும் முக்கியமான ஒரு பேக் போன். அதில் நம்ம இப்படி தெரிக்க விடுறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் அதில் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் கூட 3 வருஷம் 10th கூட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி சொல்லி கொடுத்த ஒரு பையன் இன்னைக்கு ஜெயிக்கிறது, we feel so happy. அதனால தான் உடனே we came here to show that to you so that we will inspire you. ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு you might not know ஒலிம்பியாட்னா என்ன. சார் ஒலிம்பியாட்னா என்ன சார், இவ்வளோ பெருசாக பேசுறீங்க? போய் ரிசர்ச் பண்ணு. உனக்கு அட்லீஸ்ட் ஒலிம்பியான்ற வார்த்தை இந்த செஷனில் கேட்டீல, போய் பாரு. இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட்னா என்ன? மேத்ஸுக்கு இருக்கு, பிசிக்ஸ்க்கு இருக்கு, கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு, பயாலஜிக்கு இருக்கு, ஆஸ்ட்ரானமிக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் பாரு, அதை பற்றி ரிசர்ச் பண்ணு, அந்த எக்ஸாம்ஸில் எழுத பாரு. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு லெவல் வந்து என்எஸ்இபி, நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இன் ஃபிசிக்ஸ், நிறையா ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்எஸ்இபி, என்எஸ்இசி, என்எஸ்இஏ, அப்புறம் என்எஸ்இபி, இதெல்லாம் வந்து 11th 12th பசங்களுக்கு. நம்ம 9th 10th பசங்களுக்கு ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட், என்எஸ்சிஜேஎஸ். ஸோ இதெல்லாம் உன் ஸ்கூல்கிட்ட போய் கேளு. எனக்கு இந்த மாதிரி ஷிமோன் சார் யூடியூப்ல சொல்றாரு, என்எஸ்சி நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி ஒலிம்பியாடுக்கு இந்தியாவில் எக்ஸாம் இருக்காமே, நம்ம ஸ்கூல்லையும் கொண்டு வாங்க அப்படின்னு போய் கேட்டு அதுக்கெல்லாம் படி. நீ கிளியர் பண்றியோ இல்லையோடா, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. மேபி நீ ஸ்டார்ட் பண்றது உன் ஸ்கூல்ல ஒரு மேபி இட் கேன் பேவ் த வே ஃபார் சம்படி டு பிகம் த டாப்பர். ஸோ ஸ்டார்ட், அட்லீஸ்ட் ட்ரை அண்ட் அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ மொத்தமாக 87 countries வந்திருக்கு. இதெல்லாம் ஐ வாண்ட் யூ டு நோ. ஏன்னா உனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனடா. இதெல்லாம் ஃப்ரீடா. உன்னை கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கூப்பிட்டு போவாங்க. நீ செலக்ட் ஆகிட்டினா வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் பெரிய பெரிய ஹோட்டல் தங்க வச்சு மற்ற பிரில்லியண்டான பசங்க, உலகளவில் இருக்க பிரில்லியண்டான பசங்க எல்லாம் வருவாங்க. மேபி ஃபியூச்சரில் நீ அவனோட கொலாபரேட் கூட பண்ணலாம். மேபி ஃபியூச்சரில் நீ அவங்களோட அந்த டாப் பசங்க, டாப் பிரெயின்ஸோட ஃபியூச்சரில் நீ கொலாபரேட் கூட பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்பு எங்கடா கிடைக்கும் உனக்கு? ஸோ 381 ஸ்டூடெண்ட்ஸ், லிட்டரலாக 400 பேர்கிட்ட உலக அளவில் பெஸ்ட் பிரெயின்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க. அண்ட் 87 countries. அண்ட் இந்தியாவில் 5 பேருமே கோல்டு மெடல் இந்த தடவை. இட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் 8 years பசங்களா. இட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் 8 years. 8 வருஷத்துக்கு முன்னாடி அகெயின் all the 5 candidates got gold medal. ஓகே, அண்ட் இந்தியா got rank 1 இந்த வருஷம், ஜாயிண்ட் rank 1. ஓகே, அது மற்ற கண்ட்ரி என்னதுன்றத செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ அண்ட் ரிதேஷ் எங்களோட ஸ்டூடெண்ட் பேக் டு பேக் கோல்டு மெடல். இதெல்லாம் எவ்வளோ கெத்துன்றது என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. நீங்களா போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு இது என்ன லெவலுக்கு இது வேற லெவல் ரிசல்ட்ன்றதை நீங்கள் தான் போய் செக் பண்ணி புரிஞ்சுக்கணும். பசங்களா, திஸ் இஸ் லிட்ரலி இம்பாசிபிள்
நான் சொல்கிறேன்டா ஒரு டீச்சராக, நானுமே ஐஐடிக்கெலாம் படிச்சிருக்கேன். ஐ வாஸ் ஸ்டேட் ரேங்க் 5, ஐஐடி மெட்ராஸில் படித்தேன். ஐஐடி மெட்ராஸில் ஐ வாஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். ஐ எம் டெல்லிங் யூ பசங்களா, ஐ நோ வாட் இட் டேக்ஸ் டு கெட் திஸ். இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். அவ்வளோ டஃப்பு பேக் டு பேக் ரிப்பீட் பண்ணுறது. ஓகே, பேக் டு பேக் செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயம். பேக் டு பேக் ரிப்பீட் பண்ணுறது இஸ் இம்பாசிபிள் பசங்களா. அண்ட் திஸ் கை ஹஸ் டன் இட். He got gold medal and he got the best rank among Indian students. இந்தியாவில் 5 பேர் கோல்ட் மெடல். ஆனால் அந்த 5 பேர்லையும் நம்ம வேதாந்த் ஸ்டூடெண்ட் ரிதேஷ் got the highest score. The highest score and second best score ever. அதாவது ஒலிம்பியாட் ஹிஸ்டரியிலே the second highest score ரிதேஷ் got in experimental round. ஸோ எப்படி இவன் படித்தான்? இது வந்து சின்ன ஒரு டு ஷோ யூ. நீங்களாம் எல்லாம் கேட்பீங்களே சார் எப்படி நானும் அப்படி பண்ணுறது, எவ்வளோ தேவை, எவ்வளோ ஒர்க் பண்ணணும், டு கிவ் யூ அன் ஐடியா வாட் வெண்ட் பிஹைண்ட். ஏன்னா இந்த பையன் வந்து கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன். 10ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு தெரியும். 11th நான் சொன்னேன், ஐ மேட் அ வீடியோ அபவுட் ஹிம். ஒலிம்பியாடில் போன வருஷம் அவன் கோல்டு மெடல் வாங்குறப்பவே வி ஸ்போக் அபவுட் ஹிம். ஏன்னா 3 வருஷமா he has been continuously with Vedantu with our star teacher of Ekalavya batch. So his physics was built purely, பசங்களா இது நான் தைரியமா 100% we can proudly say that his physics was completely he studied in Vedantu. Okay, completely. Sir, Vedantu, one more student got biology Olympiad gold medal back to back. Ama Selva வேற லெவல்ரா. I am happy you remember it. So biology Olympiadலயும் இதே மாதிரி ஒரு பையன் வேதாந்துல back to back 2024 2025 2 வருஷம் கோல்ட் மெடல். ஓகே, ஸோ பசங்களா இவன் ஃபிசிக்ஸ் வந்து he had one mentor one system. நம்ம சந்தன் சார்னு ஒருத்தர் இருக்கார் வேதாந்துல. அவர் வந்து டெடிக்கேட்டடாக இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணார். டெடிக்கேட்டடாக he helped him. ஏன்னா இவன் வந்து ஃபிசிக்ஸ் ஒலிம்பியட் எப்படியா கிராக் பண்ண ஆசைப்பட்டு வந்தான், அதாவது எந்த பேஸும் பெருசாக இல்லாமல். ஸோ சந்தன் சார் வாஸ் his mentor. He helped him and 11th standardல 4 hours a day வெறும் ஃபிசிக்ஸ் கிளாஸ். 4 hours a day வெறும் ஃபிசிக்ஸ் ஹை லெவலில். ஓகே, அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் 9 o'clock டெய்லி டவுட் சால்விங். அவன் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி டஃப் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது, யோசிக்க வைக்கிறது, அவனை வந்து அவனுக்கு இன்னும் ஹையர் லெவல் கொண்டு போகிறது. ஏன்னா ஒலிம்பியாட் ஃபிசிக்ஸ்லாம் பசங்களா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல். ஸோ அதில் யூ நீட் கிரேட் மென்டர்ஸ். ஏன்னா ஒலிம்பியாட் டீச்சர்ஸ் ரொம்ப கம்மி பசங்களா உண்மையிலே. ஓகே, உண்மையிலே ஒலிம்பியாட் டீச்சர்ஸ் இப்போ நான் வந்து ஐ டோன்ட் டீச் ஃபார் ஒலிம்பியாட், ஐ டீச் ஃபார் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ். ஒலிம்பியாட் இஸ் டிஃப்ரெண்ட் கேம். அது வந்து பயங்கரம் இன்டெப்த். ஸோ அதுக்குன்னு டீச்சர்ஸே வெரி ஃபியூ ஆர் தேர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் டீச்சர்ஸ்கிட்ட படித்து டவுட் கிளாஸஸ்னால ஹி ஹஸ் செக்யூர்ட் திஸ் கோல்ட் மெடல் ஒன்ஸ் அகெயின். ஸோ இது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சேலஞ்சை கொண்டு வர போகிறேன். எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் தமிழ்நாட்டிலையும் ஒரு பையன் ஒரு பொண்ணு நம்ம சேனல்லேருந்து ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் கோல்டு மெடல் இன் இன்டர்நேஷ்னல் லெவல். பசங்களா லெட் திஸ் பி அ பிகினிங். இந்த மாதிரி பெருசாக கனவு காணலாம்டா நம்ம பசங்க யாராச்சும். ஏன்னா யூஸ்வலாக இந்த இந்தியன் டீமில் தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மிடா. தட்ஸ் த ட்ரூத். நம்ம அதை ஒத்துக்கு தான் ஆகணும். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படித்தாங்க. நாங்களாம் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் கிளியர் பண்ணுவோம். பட் ஆனால் ஃபைனலாக இந்தியன் டீமுக்கு போக மாட்டோம். இந்தியன் டீம் மோஸ்ட்டாக வந்து மற்ற ஸ்டேட்ஸ் தான் யூஸ்வலாக இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வெரி ரேர்லி பீப்புள் கோ. ஐ திங்க் போன வருஷம் ஒன் பாய் வெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 5 years பேக் என்னோட ஒரு 10 years பேக் என்னோட ஜூனியர் ஒருத்தன் போனான். ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் இஸ் லெஸ். இந்த பையன் வந்து வேதாந்தோட ஸ்டூடெண்ட்ரா. வேதாந்தோ ஆல் இண்டியாவில் இருக்குது. எனக்கு என்ன ஆசைனா தமிழ் பசங்க நம்ம சேனலில் பார்க்குற பசங்க யாராச்சும் இப்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆரம்பித்து படிங்கடா. இதெல்லாம் ஐ வாண்ட் அஸ் டு வின் மெடல்ஸ் ஃபார் இந்தியா. சி ஃபர்ஸ்ட் ஐ எம் ஹாப்பி தட் எங்களோட ட்ரீம் வேதாந்துல இதே மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி புல்கித் சார் எங்களோட கோஃபவுண்டர் ஹீ ஹேட் அ ட்ரீம் தட் வேதாந்துல இந்தியாவுக்கு யாராச்சும் ஒலிம்பியாடில் கோல்டு மெடல் கொண்டு வரணும் அப்படின்னு. இன்றைக்கி அது நடந்துருச்சுல. அன்றைக்கி அவர் சொல்கிறப்ப எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, என்னப்பா எப்படிப்பா இன்டர்நேஷ்னலில் கோல்டு மெடல் வர முடியும், அதுவும் இந்தியன் பசங்க. ஆனால் இன்றைக்கி பண்ணார்ல, இன்றைக்கி வேதாந்தில் வருஷம் வருஷம் கோல்டு மெடல். அதே மாதிரி இப்போ என்னோட ஆசை, இன்றைக்கி நான் சொல்கிறப்ப நீங்களாம் சிரிக்கலாம், என்ன சார் நீங்கள் அளவுக்கு மீறி ஆசைப்படுறீங்க. தமிழ் பசங்க ஐ வாண்ட் யூ டு ரெப்ரசன்ட் இந்தியா அண்ட் கெட் கோல்டு மெடல் ஃபார் அவர் கண்ட்ரி. உங்களால் முடியும்டா. யூ ஹாவ் டு ஸ்டார்ட். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உன் ஸ்கூலுக்கு மேலே போய் படுறா.
பசங்களா இந்த காலத்தில் ஏஐலாம் வருதுடா. அப்போது வெறும் ஸ்கூல் லெவல், வெறும் போர்டு எக்ஸாம் அது மட்டும் போதாதுடா. நீ தனித்து நிற்கிறதுக்கு நீ எதில் ஆசைப்படுறியோ அதில் மேலே போப்பார். டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். அதான் என்னோட சின்ன சஜஷன்ரா. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஆசைப்படுற டைரெக்ஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீ இஃப் யூ வாண்ட் டு க்ரோ இன் அகடமிக்ஸ் தென் கோ ஹையர் தேன் யுவர் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். டோன்ட் செட்டில் ஃபார் யுவர் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கரெக்டடா? டு யூ ஆல் ஃபீல் தட் இஸ் ட்ரூ? ஏன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக், போர்டு எக்ஸாம், எஸ் அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுக்கு மேலேயும் போய் அந்த மேலே இருக்க அந்த காம்படிஷன், அந்த காம்படிட்டிவ் அட்மாஸ்பியரை ஒரு தடவை யூ ஹவ் டு கெட் some experience. Okay, so this is how he secured the gold medal. இது வந்து ஒரு நைட் இல்லை பசங்களா. It didn't happen one day. அதெல்லாம் யோசிங்கடா, 3 வருஷம்டா. 10th 11th 12th 3 வருஷம் பொறுமையாக கற்றுக்கிட்டு தப்புட்டு எவ்வளோ தப்பு விட்டுருப்பான், எவ்வளோ சால்வ் பண்ணியிருப்பான், எவ்வளோ டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் he was able to secure. So don't think it will happen overnight. இன்றைக்கி நீ ஆசைப்படுற, சார் நான் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் நான் வாங்குகிறேன். இன்றைக்கி சொல்கிறது ஈஸி, செஞ்சு காமி, கன்சிஸ்டண்ட்டாக இரு, அதுக்கு ஒரு பிளான் போடு, அதுக்கு இப்போவே ஆரம்பித்து டார்கெட் பண்ணு. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்களே, சார் நான் எம்ஐடியில் படிக்கணும், மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸில் இருக்குல்ல வேர்ல்ட்லே பெஸ்ட்டு காலேஜ் இன்ஜினியரிங்க்கு, அதுக்கு நான் போகணும் சார், எப்படி சார் போகிறது? பசங்களா அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லைடா. நிறைய பேர் சும்மா அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் போகும். அதான் உண்மை. கேட்குறதுக்கு கோவப்படுவீங்க. நான் உண்மையாக பிளெயின் பிளண்ட் ட்ரூத் ஐம் டெல்லிங் யூ. MITக்கு அப்ளை பண்ணுற 99% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் கெட் செலக்டட். யார் செலக்ட் ஆவானா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி குட் ப்ரொஃபைல்ஸ், ஒலிம்பியாடில் மெடலிஸ்ட், அந்த மாதிரி பசங்களை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஒலிம்பியாடில் மெடலிஸ்ட், நீனே ஒரு ஸ்டார்ட் அப் கண்டுபிடிச்சி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்க, இல்லை நீனே ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்க 11th 12thலே விச் கேம் இன் அ ஜேர்னல். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பசங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஸ்கூலில் நான் 90 வாங்குகிறேன், நான் எம்ஐடி போக முடியுமான்னு கேட்டால், தம்பி அதெல்லாம் கஷ்டம்டா, வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸ்கூலில் 90 வாங்கினா எம்ஐடிக்கு அப்ளை பண்ணால் இந்தியாவில் மட்டுமே 10 லட்சம் பேர் இருப்பாங்க. ஓகே, ஸ்கூலில் 90 வாங்கிட்டு எம்ஐடிக்கு போகணுன்னா. ஸோ அதனால் யோசித்து பார். காட் இட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர். ஐ ஹோப் யூ ஆர் எக்ஸைட்டட். பசங்களா, ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடில் மட்டும் வேதாந்துல வி ஹாவ் 3 times கோல்டு மெடல். சம்மல 3 times gold medal in physics Olympiad, which is one of the toughest Olympiads. So Dhruv got gold medal in 2023. 25, 26 Ridesh got. So maybe in the future, நான் சொன்னது போல next 5 years கண்டிப்பாக பண்ணுங்கடா, ஒர்க் பண்ணுங்க. We will support you, we will guide you. அதுக்கு we have a path பசங்களா. Okay, so our path is very clear. So we would love to push you further. ஆனால் நீங்கள் உழைங்க. ஸ்டார்ட் வித் சம்திங், ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். சார் விடியல் பேட்ச் இப்போது சேரலாமா சார்? எஸ் 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 பிடிஜி. டே நான் நிறைய தான் சொல்லிட்டேன்டா, பண்ணலான்டா, எப்போ ஆனாலும். த ஏர்லியர் த பெட்டர், ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் கிளாஸஸ். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட். டே ஐ ஹோப் திஸ் வாஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் லெட் மீ நோ. சாட்டில் ஒரு ஃபயர், ஒரு ஏடி ஸ்கொயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். சார் ஜேஇ அட்வான்ஸ்க்கு ஒலிம்பியாட் ஹெல்ப் பண்ணுமா சார்? கட்டாயம்டா. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் ஹெல்ப் பண்ணும், ஆனால் மேத்ஸ் ஒலிம்பியாட் ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா மேத்ஸ் ஒலிம்பியாடும் ஜேஇ அட்வான்ஸ் மேத்ஸும் வேறு வேறு. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் ஹெல்ப் பண்ணும். ஒலிம்பியாட் யார் சார் எழுதணும்? என்னோட சஜஷன், சின்ன வயசில் ஆரம்பித்தா பெட்டர். ஒரு 7th 8th ஆரம்பித்தா பெட்டர். ஏன்னா 11th 12th ஆரம்பிச்சின்னா உனக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜேஇ நீட் தான் முக்கியம் 11th 12th. ஸோ அதனால் நீ ஏர்லியர் த பெட்டர். இப்போ நீனே உன் தம்பி தங்கச்சி 7th 8th இருக்காங்க, சயின்ஸில் இஷ்டப்படுறாங்க, டேலண்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீ ஒலிம்பியாடுக்கு அவங்கள சஜஸ்ட் பண்ணலாம். 11th 12th மேபி ஆஸ்ட்ரானமி ஒலிம்பியாட், ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட்லாம் நீ ட்ரை பண்ணலாம் ஜேஇ போர்ஷனை வச்சே. புரியுதாடா? 10th is also perfect time for Olympiad preparation if you are passionate about science. ஏன்னா இதெல்லாம் ஈஸி கிடையாது, இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நீ உண்மையிலே ஆசைப்பட்டாதான் உன்னால் முடிக்க முடியும். சரியா? கிரேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். I hope you enjoyed it. I can see a lot of fire in the chat. So let's keep the challenge live. Next 5 years kulla maybe somebody from our channel, நம்ம மாஸ்டர் தமிழ் சேனல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குற
யாராச்சும் ஒருத்தர் I hope you will make it into Indian team and maybe win the gold medal for us. That would be the day I would be super proud and happy. ஏன்னா அந்த ஒரு சின்ன கனவுல தான்டா இது ஆரம்பிச்சது, டு இன்ஸ்பயர் அவர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் தம் ரீச் த ஹையஸ்ட் லெவல். பசங்களா, ஒலிம்பியாட் இஸ் த டஃபஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்டா, பீரியட். தெர் இஸ் நத்திங் மோர் டிஃபிகல்ட் than ஒலிம்பியாட். ஒலிம்பியாட் இஸ் த சிங்கிள் மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு மேலே நீ எக்ஸாம் இருந்தால் நீ கண்டுபிடிச்சி சொல்லு, we will talk about it. Okay, thank you so much. All the very best. I hope this gave you something to look out for, something to prepare for, something to put effort for. Okay, so start today. All the very best. We will try our best to support you guys. Take care, guys. Love you all. Bye-bye.